நேத்ரா, அனுஜா மற்றும் அவர்களின் பேசும் கிளி போமா ஆகியோர் அட்லாண்டிஸின் புதையலுக்கு வழிவகுப்பதாக வதந்தி பரப்பப்பட்ட ஒரு புராதன வரைபடத்தில் கண்டுபிடிக்கின்றனர். வரைபடத்தின் ரகசிய சின்னங்களை டிகோடிங் செய்வதன் மூலம் கடலின் தொலைதூர பகுதியில் மறைந்திருக்கும் நீருக்கடியில் நுழைவாயிலை சுட்டிக்காட்டும் தடயங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். மூவரும் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறார்கள், மர்மமான இடத்தை அடைய துரோகமான நீர் வழியாக பயணம் செய்கிறார்கள். நீருக்கடியில் நுழைவாயிலை கண்டுபிடித்து அவர்கள் கடலின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு மயக்கும் உலகில் தங்களை காண்கிறார்கள். அட்லாண்டிஸ் அவர்களின் கண்களுக்கு முன்பாக விரிவடைகிறது, மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் மாயாஜால அதிசயங்களுடன் காலப்போக்கில் உறைந்த நகரம். புதையலை அடைய மூவரும் ஒரு பாதுகாவலர் ஸ்பிங்க்ஸை வென்ற வேண்டும், புதிர்களை தீர்க்க வேண்டும் மற்றும் அதன் சிக்கலான சவால்களை கடந்து செல்ல வேண்டும். அட்லாண்டிஸுக்குள் ஆழமாக அவை கிறிஸ்டல் குகைகளுக்குள் நுழைகின்றன. அங்கு ஒளிரும் படிகங்கள் புதையலின் சரியான இருப்பிடத்திற்கான திறவுகோலை வைத்திருக்கின்றன. அடிப்படை சவால்களை சமாளிப்பது பூமி, நீர், நெருப்பு மற்றும் காற்று அவர்களின் தைரியம், புத்திசாலித்தனம் மற்றும் குழுப்பணியை சோதிக்கிறது. அனுஜாவின் மர்மமான பின்னணி வெளிப்படுகிறது, மேலும் அவர் குழுவிற்கு விசுவாசத்தை சோதிக்கும் தார்மீக சங்கடத்தை எதிர்கொள்கிறார். பூமா அட்லாண்டிஸின் வரலாற்றையும் அதன் செயலற்ற சக்திகளை எழுப்புவதன் விளைவுகளையும் வெளிப்படுத்தும் சுருள்களை கொண்ட ஒரு பண்டைய நூலகத்தை கண்டுபிடித்தார். அட்லாண்டிஸின் புதையலை வெளிக்கொணர்வதன் விளைவுகள் மற்றும் அது சுமக்கும் பொறுப்பை பற்றிய மறந்து போன தீர்க்கதரிசனத்தை சுருள்கள் வெளிப்படுத்துகின்றன. பொக்கிஷத்தின் உண்மையான நோக்கத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தும் கருணையுள்ள பாதுகாவலர் ஆவிகளை மூவரும் சந்திக்கின்றனர். மாயைகள் நிறைந்த ஒரு தளம் வழியாக செல்லும் போது குழு தனிப்பட்ட அச்சங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்கிறது.
அவர்கள் டைம்லஸ் ஆரக்கிளிடம் இருந்து வழிகாட்டுதலை நாடுகிறார்கள், இது அவர்களின் விதியை வெளிப்படுத்தும் மற்றும் அட்லாண்டிஸின் ரகசியங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. குழு அட்லாண்டிஸின் இதயத்தை கண்டுபிடித்தது, புதையல் பண்டைய நகரத்தின் சாரத்தால் பாதுகாக்கப்படும் ஒரு அறை. அசாத்திய சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் புதையலை அணுகுவதற்கும் தவறான கைகளில் சிக்காமல் பாதுகாப்பதற்கும் தங்கள் தகுதியை நிரூபிக்க வேண்டும். அனுஜா தன்னலமற்ற தியாகம் செய்வதன் மூலம் தன்னை மீட்டுக் கொள்கிறாள், பெரிய நன்மைக்கான தனது அர்ப்பணிப்பை காட்டுகிறாள். அடிப்படை சக்திகள் ஒன்றிணைந்து குழு தங்கள் தேடலின் இறுதிக்கட்டத்தை நெருங்கும்போது மூச்சடைக்கக்கூடிய காட்சியை உருவாக்குகிறது. புதையல் மற்றும் அட்லாண்டிஸை பாதுகாப்பதில் மூவரின் உறுதியை சோதிக்க நிழல் கார்டியன் என்ற இருண்ட சக்தி வெளிப்படுகிறது. ஷேடோ கார்டியனை தோற்கடிக்க ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் தனித்துவமான பலத்தை பயன்படுத்தி ஒரு உச்சக்கட்ட போர் வெளிப்படுகிறது. அட்லாண்டிஸின் புதையல் இறுதியாக வெளியிடப்பட்டது, பண்டைய நாகரிகத்தின் அறிவு மற்றும் ஞானம் கொண்ட ஒரு கலைப்பொருள். அறிவை உலகத்துடன் பகிர்ந்து கொள்வதா அல்லது அட்லாண்டிஸின் ரகசியங்களை பாதுகாப்பதா என்பதை குழு முடிவு செய்ய வேண்டும். அவர்களின் விருப்பத்தின் விளைவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அட்லாண்டிஸ் மீண்டும் தொன்மத்தில் மங்கத் தொடங்கியதும் நேத்ரா, அனுஜா மற்றும் போமா ஆகியோர் தங்கள் சாகசத்தால் என்றென்றும் மாறிய பண்டைய நகரத்திற்கு விடை பெற்றனர். நீருக்கடியில் உள்ள நுழைவாயில் வழியாக மீண்டும் பயணம் செய்து மூவரும் அட்லாண்டிஸில் பெற்ற பாடங்கள் மற்றும் அனுபவங்களைக் கொண்டு மேற்பரப்புக்கு திரும்புகின்றனர். புதிய ஞானம் மற்றும் எல்லாவற்றின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றிய ஆழமான புரிதலுடன் குழு எப்போதும் மாறிய உலகத்திற்கு திரும்புகிறது. போமா அட்லாண்டிஸில் பெற்ற ஞானத்தை அளிக்கிறது, மற்றவர்களை அறிவை தேடவும் உலகின் மென்மையான சமநிலையை பாதுகாக்கவும் தூண்டுகிறது. நேத்ராவும் அனுஜாவும் இப்போது அட்லாண்டிஸின் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக உள்ளனர், எதிர்கால சந்ததியினருக்கு கதைகளையும் பாடங்களையும் கடத்துகிறார்கள்.
அட்லாண்டிஸின் புனிதத்தை பாதுகாக்க குழு நீருக்கடியில் நுழைவாயிலை மூட முடிவு செய்கிறது, அதன் ரகசியங்கள் மறைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. மாய உலகத்திற்கு திரும்பும் பூமாவிடம் விடைபெற்று குழு அவர்கள் ஒன்றாக மேற்கொண்ட மாற்றமான பயணத்தை பிரதிபலிக்கிறது. நேத்ராவும் அனுஜாவும் அட்லாண்டிஸின் அறிவு மற்றும் அனுபவங்களை அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் எடுத்துச் செல்லும் புதிய தேடல்களுடன் சாகசம் முடிவடைகிறது.